பிசாசனை விட்டு கடந்து போய். ஏன்னா அவனுக்கு என்னன்னா பாவம் செய்யும் பொழுது இந்த ஆத்மாவை சாகடிச்சிட்டோம்னா நரகத்துக்கு கொண்டு போயிடுறது ஈஸி. அதுதான் இங்க இருக்கிற ஒரு சூழ்ச்சி. அவனோட சூழ்ச்சி எப்பவுமே அப்படிதான். பாவம் செய்யும் பொழுது நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கோம், குடிச்சிட்டே இருக்கான் ஒருத்தன். குடிகாரனுக்கு இது அடிக்கடி வரும். ஏன்னா அவனுக்கு குடிச்சிட்டு இருக்கவன், கஞ்சா அடிக்கிறவன், எதுனாலும் இருக்கலாம். அப்போ இப்ப கள்ள தொடர்புகள்லாம் வந்திருக்கு. நிறைய கள்ள தொடர்புனால குழந்தைகளை வந்து சாகடிச்சுட்டு போற தாய்மார்கள்லாம் இருக்காங்க இல்லையா? நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வருத்தமான ஒரு விஷயம். எப்பேற்பட்ட காலத்துல நம்ம இருக்கோம். கள்ள தொடர்புகள் அதிகமாயிட்டு போகுது. அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா பிசாசு வந்து அவங்களோட உள்ள பூந்துக்குவான். பூந்துட்டு இதை பண்ண அதை பண்ண சொல்லிடுவான். எல்லாம் சந்தோஷமா பண்ணி முடிச்சிருவாங்க. பிள்ளைகளை சாகடிக்கிறது கூட சந்தோஷமா பண்ணியிருக்கிறா அபிராமி என்ற ஒரு பெண். அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு தெரியும், நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் பிசாசு விட மாட்டான். அடிக்கிற வரைக்கும் விட மாட்டான். கட்டாயம் அந்த உயிர் எடுத்துவோம். அவன் எப்படி இருந்தாலும் அவன் உயிர் எடுத்துவோம். அது உயிர் அந்த மாதிரிப்பட்டவன் தான் பிசாசு. அதனாலதான் எப்பவுமே பாவம் செய்யும் பொழுது அது இன்பமா தான் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள மனசுல ஒரு உறுத்தல் வரும்ல, அந்த உறுத்தல் மழுங்கி 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 போயிடும். சில பேருக்கு செஞ்சு செஞ்சு பழகிடுவாங்க. அதனால மனசாட்சி என்ன பண்ணும், பாதிக்காது. நம்ம மனசாட்சியே நம்ம மழுங்கிடும். அது வேதத்துல இருக்கு. மனசாட்சி மழுங்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், செத்து போ, ரைட், செத்து போயிடும். குடிகாரன் எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்கான், எத்தனை பேர் தூக்கு போட்டு, நீ குழந்தைங்க செல்போனை புடுங்கிட்டாங்க தூக்கு போட்டு செத்து போச்சான் எத்தனை பேர். குழந்தைங்கள் இந்த மாதிரி பட்ட காலத்துல இருக்கும். நம்ம அன்பு தனிந்த காலம் இது.